கால் ரெண்டு என்ன வலிக்கு. இன்னைக்கு தோட்டத்துக்கிட்ட போகவே இல்லை. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ ஒன்றும் தெரியல. அங்கே வரைக்கும் நடக்கிறதுக்கு கால் வலியாக இருக்கு. அங்கேருந்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துலலாம் எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கு. அதை எப்போ எடுத்து வைக்க போறேனோ தெரியல. பாவம் அந்த ஜனனி எவ்வளோ தான் வேலை பாப்பா. கொஞ்ச நேரம் இதில் படுப்போம். பூ மாதிரி இப்போ வந்துருவாள. சரி, அவன் வரது வரைக்கும் படுப்போம். லட்சுமி, ராணிக்கா வாங்க. என்ன லட்சுமி, படுக்கலான்னு வந்தியோ? ஆமாக்கா, இவ்வளோ நேரம் ஒரே வேலை. சரி கொஞ்சம் இதில் படுப்போமே நினைச்சேன். ஐயா அப்படியா? இப்போ மட்டும் நானும் வந்துட்டேன். அதனால இப்போ என்னக்கா இருக்கட்டும், நீங்க இருங்க. வீடெல்லாம் எப்படி லட்சுமி, நல்ல சௌகரியமா இருக்கா? ஆமாக்கா, அதை சொல்லவா வேணும். வீட்டுல எல்லா பொருளுமே இருக்கு பார்த்துடுங்க. எல்லாமே நல்லா அழகழகா இருக்கு. இதுல நம்ம வீட்டுல இருந்து கொண்டு வந்து அந்த ஓட்டை கட்டிலு, ஓட்டை பெஞ்சு, ஓட்டை டஸ்ட்னு எல்லாத்தையும் கிடக்கு. அதான் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அதுக்குன்ட்டு பழைய பொருள்லாம் அதெல்லாம் நல்ல பொருள் கொடுக்கவும் முடியாது. இங்க இருக்கக்கூடியதானே நமக்குள்ளதான். ஆமா, அதனாலதான் அங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கி பறக்கிட்டு வந்திருக்கு. சரி, என்ன ரொம்ப வேலையோ? ஆமாக்கா, நேற்று ஒரு மணி வரைக்கும் எந்திரிச்சு கிடந்தோம்ல, அதனால காலையில கொஞ்சம் நல்லா உறங்கிட்டோம். நான் நேற்று இங்க வரல, நேரம் நம்ம வீட்டுக்கு அங்கதான் போயிருந்தேன். அப்படியா, நீ நைட்டு படுக்கிறதுக்கு இங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாக்கா, இங்கதான் வரணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தனா இவர் வேற அங்க போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இங்க பிள்ளைங்க உறங்கிருப்பாங்களே, இடையில வந்து பெல் அடிச்சு எழுப்பிடான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அங்கேயே போயிட்டோம். அப்புறம் தோட்டத்துல இருந்து நேற்று கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தாங்களா, அதையும் கொண்டுட்டு காலையில தான் வந்தேன். அப்படியா ஜனனீங்க? 2 பேருக்கு இவ்வளவு நேரம் ஒரே வேலைக்கா. காலையில எந்திரிச்சு அவளே பூமாரிக்கு ஏதோ பண்ணி எடுத்து கொடுத்து விட்டுட்டா டிஃபன் பாக்ஸ்ல. மாதிரி இந்த எல்லாம் கொண்டு வந்தது எல்லாத்தையும் அங்கங்கே இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்பதான் அப்படியே வந்தேன். அவளும் ஒன்னா கொஞ்ச நேரம் படிக்கேன்னு சொல்லிட்டு போனா. ஐயா அப்படியா? நான் காலையிலே வரணும்னு நினைச்சேன் லட்சுமி. வீட்டுல ஒரே வேலை. இல்லைன்னா நானும் சின்ன பொண்ணு காலையில வரணும்னு தான் நினைச்சேன். நானும் ஒரு வேலை விஷயமா வெளியே போனேன்னா சின்ன பொண்ணு ஏதோ சிக்கனா மட்டனா எடுக்கிறதுக்கு போயிருப்பா போல இருக்கு. வரும்போது அப்படியே என்ன கூட்டிட்டு வந்தா. நாங்க நேரம் இங்கதான் வரணும்னு நினைச்சோம். அந்த இனி அவங்க மாமியார் கறியை வைப்பா, நான் இந்த கறியை கொண்டு போய் குடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாவா. திருப்பி வரவே இல்லை. அங்க எதுவும் சண்டையா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆமா, இந்த சின்ன பொண்ணுக்கு மாமியார் நல்லா தானே இருந்தாவ. திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டாவன்னு தெரியல. அவங்களையும் குறை சொல்ல முடியாது லட்சுமி. இவளை பார்த்துல கல்யாணமான பிள்ளைய மாதிரி இருக்கா. வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. அங்கே இங்கேன்னு சின்ன பிள்ளை மாதிரி இப்பவும் சுத்திக்கிட்டே தெரியா. வயசு 30 ஆகல. ஒரு வேலையும் பார்த்து ஆரம்பிக்க வேண்டியது தானே. அடுப்படியில ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. எல்லாம் அவங்க மாமியார் இந்த வாட்டி ஒரு 2 வாரமா நிக்காம போல இருக்கு. இவ லட்சணத்தை பார்த்துட்டு அவங்க சண்டை போனாங்களா இருக்கும். ஆமா, நமக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். வீட்லயே எல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருப்பாவ. அந்த இடத்துல இப்படியே இருக்கிறது. ஒரு நாள் சமையல் வேலையை பார்க்க மாட்டா. சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு திரியா. எல்லாம் இந்த வசந்தி கூட சாவகாசம் வச்சவங்க யாருமே உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. ஆனா அவ வீட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணதானே செய்யுதா. எங்கக்கா, அவளும் அங்கே இங்க இருந்து வாங்கி தான் தின்னுட்டு நடக்கா. அவ வீட்டுக்காரது பாவம் பத்துக்க. அவர் ஆனதுனால இப்படியே போவி. நம்ம வீட்டுல உள்ளதுகள் போல அங்கே இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், சுவாலி முடிச்சு என்னைக்கோ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாவ. ஆமா, நீ சொல்லதும் கரெக்ட் தான். அப்புறம் நானும் உமாவை பார்க்க வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீங்க போனீங்களாக்கா அவளை பார்க்கறதுக்கு? எங்க லட்சுமி, பக்கத்து வீட்டுல இருக்கோன்னா பேரு. வீட்டுல ஏதாவது அப்பப்ப ஸ்வீட் பண்ணதா, இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடா எதாவது பண்ணனா கொஞ்சம் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு கிணத்துல அவளை கொண்டு போய் கொடுப்பேன். பக்கத்து வீட்டுல இருக்கோன்னா பேரு. அவளை ஒரு நாள் போய் பார்க்கணும்னு நினைப்பேன், முடியவே மாட்டேக்கு. இன்னைக்கு காலையில 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாவ போல இருக்கு. அவன் கார் எடுத்துட்டு வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தா யாரப்ப நம்ம வீட்டு முன்னாடின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கிளம்பி இங்கே போறவ. இப்ப கையில ஃபைல் இதெல்லாம் வச்சிருந்தாளா. அப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பா போல இருக்கு. 7 மாசம் கிட்ட ஆகலக்கா. ஆமா, 7 மாசம் ஆவி. பிள்ளைக்கு தானே நம்ம இதுல வளகாப்பு பண்ணுவோம். 2வது பிள்ளைக்கு பண்ண மாட்டாவ. இப்ப எல்லாரும் பண்ணதாக்கா செய்யறாங்க. தலை பிள்ளைன்னு கிடையாது. 2வது 3வது எல்லாத்துக்கும் ஏதோ ஒண்ணு வைப்பாவல. இந்த பேபி சவரா ஏதோ ஒண்ணு அதெல்லாம் வைப்பாவலாம். அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு வைப்பாவலாம். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு 1 மாசத்துல 2 மாசம் 3 மாசம் 1 மாசமே கேக்கு கட் பண்ணுவாங்களாம் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு. இப்படி எல்லாம் வேற பண்ணுதாவளா? ஆமாக்கா, முந்தி எல்லாம் வயிறு பெருசாயிட்டுனா நம்ம இந்த சேலையை வச்சு இழுத்து நடப்போம். வெளியே வயிறு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. இப்போ அப்படியா இருக்கு? இறுக்கி பிடிச்சி ஒட்டி பிடிச்ச ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு தெரியாவா? ஆமா, நாமெல்லாம் இப்படி இருக்கும்போது 6 மணி ஆனா நம்ம பாட்டி ஆச்சி எல்லாம் வெளியவே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க எப்படியா இருக்கு? நைட்டு பிரியாணி சாப்பிட போவே 1 மணிக்கு. கேட்டா நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடறதுதான் ஸ்டைலாமா. இந்த காலத்து பிள்ளைங்கள நம்பவே முடிய மாட்டேங்குது. சரி அக்கா, உங்க வீட்டு பாடி என்னாச்சுக்கா? சத்யாக்கு அந்த உங்க அண்ணன் பையனா ஏதோ கேட்டிருந்தாவல்ல, அது நீங்க எதுவும் பதில் சொன்னீங்களா? இல்ல லட்சுமி, எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. எல்லாரும் கெட்டிக்கூட நல்ல பையனாதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. ஏக்கா, எல்லாரும் சொல்லுக்காங்கன்னு அப்படி கண்ண முடியெல்லாம் நம்ப முடியாது. நீங்க தான் சொன்னீங்க அந்த பிள்ளைங்கள ஏதோ சின்ன வயசுல பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்ட்டு. அந்த பயலோட எப்படி என்ன வியாதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. எதுவும் விசாரிக்காம எல்லாம் பிள்ளைய கட்டி கொடுக்காதீங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இவர்கிட்ட நான் எதுவும் பேசல. உங்க மனசுல என்னக்கா தோணுது? சரின்னு தோணுதா இல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. பிள்ளைங்க கிட்ட கேட்கணும்ல. அவகிட்ட கேட்காம எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது. பிள்ளைங்க கிட்ட கேட்டா வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல யாராவது சரிமா எனக்கு கெட்டி வைன்னு சொல்லுவாங்களா? நாம தாங்க பேசி எடுத்து மனசை மாத்தி விடணும். அவங்க
அவங்க ஒண்ணு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு கேட்கல, ஒரு 2-3 வருஷம் தள்ளி பண்ணா அதுக்கப்புறம் தானே. பேசாம பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க. ஏதோ பயமா இருக்கு லட்சுமி, ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே மனசுக்குள்ள ஒரே உறுத்தலாவே இருக்கு. ஏங்கா எதை நினைச்சு அப்படியே பயப்படுறீங்க? இந்த சுவாணி பிள்ளைய நினைச்சுதான். ஏக்கா அதுக்கு போட்டா இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஏதோ தெரிஞ்ச பையனு கோயில வச்சு பார்த்தெல்லாம் பேசியிருப்பா, அதுக்கு போய் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களே. சரி, உங்களுக்கு மனசு உறுத்தலா இருக்குன்னா பிள்ளைய கூட்டி கேட்டுருங்க. எதனால நேரடி கேட்டு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. இந்த காலத்து பிள்ளைங்க இப்படிதாக்கா இருக்கும். நம்ம எல்லாம் அந்த காலத்துல குனிஞ்சு தலையே நூற மாட்டோம். மாப்பிள்ளையே கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில தான் மூஞ்சி காமிச்சாவ. அதுக்கு முன்னாடி ஒரு பையனை கூட நம்ம ஏன் எடுத்து பார்க்க மாட்டோம். இந்த காலத்துல அப்படியே இருக்கு. லவ் பண்றாங்க, எதை கேட்டா பாய் பெஸ்டியாம அப்படின்னா என்னன்னு கூட நமக்குலாம் தெரியாது. கையில கேட்டா அது என் கேர்ள் பெஸ்டிங்க, வந்து பொண்ணுங்களை கேட்டா என் பாய் பெஸ்டிங்க. இதெல்லாம் நம்ம காலத்துல இருந்துச்சா? ஆமா, எனக்கு அது வேற ஒரு பையன். பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வெளியெல்லாம் போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஏக்கா நம்ம ஒண்ணு பிள்ளைங்களை அப்படியே வளர்த்தல. நம்ம பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணாது. எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு ஏன் இல்ல? சுவானியா சத்தியா ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அதனால நீங்க தேவையில்லாம எதையும் மனசுல நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க. வேணும்னா இன்னைக்கு போய் 2 பிள்ளைங்களை இருத்தி பேசுங்க. நீங்க நேரடியா கூட கேட்கணும்னு இல்ல, மறைமுகமா எதையாவது சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆமா லட்சுமி, இன்னைக்கு போனதோடய நான் பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இதை பத்தி யோசிச்சாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு. அந்த டைம்ல தோணும் பேசாம சத்தியாக்கு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த பிள்ளையும் காலேஜ் படிப்பு ஆரம்பிச்சிருவாளா, அதுக்கப்புறமா இவளையும் பிடிச்சி கட்டி வச்சணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற சும்மா கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. சத்தியாக்கு வந்திருக்க சம்பந்தத்தை நீங்க விசாரிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கட்டி வைப்போம். இப்பவே கட்டி வச்சு ஒன்னும் தெரியாம அங்க போய் கஷ்டப்படுறதுக்கா? ஆமா, நீ சொல்லதும் கரெக்ட் தான். சுடு தண்ணியை தவிர ஒண்ணும் வைக்க தெரியாது 2 பேருக்கும். கவலைப்படாம போங்கக்கா. எதனால பிள்ளைங்க கிட்ட கேட்டுருங்க. இதை பத்தி உங்க வீட்டுக்காரவள்கிட்ட எதுவும் பேசாதீங்க. தேவையில்லாம வேலைக்கு போகக்கூடியவங்களா அங்க போய் இருந்து இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏம்மா அவர்கிட்டயா? அவர்கிட்ட எல்லாம் பேசினா அவ்வளவுதான். என்ன லட்சணத்துல பிள்ளைய வளர்த்து விட்டுருக்கேன்னு என்ன அடிச்சே கொண்டு விடுவாரு. ஆமா, அந்த அண்ணகிட்ட எதுவும் பேசாதீங்க. பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு போயிட்டு பேசுங்க. இப்ப வந்துரும்ல பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து. ஆமா, 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. உட்கார வச்சு பேசுங்க. எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய வயசுதான் பிள்ளைங்களுக்கு. சரி லட்சுமி, சரி நீ வேணா கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நான் அப்படியே இந்த பால் தீந்து போச்சா, அப்படியே பாலை வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அப்படியே போறேன். ஏக்கா பால் என்கிட்ட இருக்குக்கா, நான் கொண்டு வந்து தாரேன். அப்படியா இருக்கா லட்சுமி? ஆமாக்கா, இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பாலை தான் எடுத்து வச்சிருந்தேன், நானே எடுத்துட்டு வரேன். சரி லட்சுமி. இந்த பையனை பார்த்தா அப்படி தப்பான பையன் மாதிரியும் தெரியல, ஆனா பயமாவெல்லாம் இருக்கு. பையல வீட்டுல ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும்லாம் இருப்பாவ. சின்ன பொண்ணு சொல்லியிருக்கா நல்ல பையன்தான், அப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டான். இருந்தாலும் பயமா இருக்கு. பயலுக்கு என்ன, பொண்ணை பெற்றவங்களுக்கு தானே பயம். பேசாம இந்த பையனை கூப்பிட்டு பேசிடுவோமா? ஐயா அது சரி வராது. ஒருவேளை அப்படி எதுவும் கிடையாதுன்னா தேவையில்லாம நம்ம பிள்ளைய நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். சரி, லட்சுமி சொன்ன மாதிரி தேவையில்லாம எதை பத்தி யோசிக்காண்டாம். நாம போக்கல இருப்போம். பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு வந்ததோடு பேசிடுவோம். நேரடியா எதுவும் கேட்க போய் அப்படி எதுவும் இல்லைன்னா நம்மள சந்தேகப்படுறியான்னு கேட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். அதனால மறைமுகமா சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். இது காவியா, கிளம்புவோமா? சத்யா, ஒரு 2 நிமிஷம் இல்லடி, இந்த புக்கை மட்டும் நான் இங்கே ஹெச்ஓடி மேம்கிட்ட கொடுத்துட்டு வரேன். இவ்வளவு நேரம் என்னடி பண்ணா பெல் அடிச்சு? எப்பவுமே வச்சு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இது ஒரு 2 நிமிஷம் இருட்டி, இதை கொடுத்துட்டு எனக்குள்ள பேக் மட்டும் எடுத்துட்டு வந்துருக்கேன். அந்த லூஸ் மலர்ட்ட சொன்னேன்டி, அவ பேகை எடுக்காம வந்துட்டா. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இரு, நான் ஓடி போய் பேக் மட்டும் எடுத்துட்டு வரேன். சரி சட்டுன்னு போ, எல்லாரும் கிளம்பியாச்சு, பஸ் எல்லாம் போயிருக்கும். சரி, நீ ஒரு 2 நிமிஷம் தான் வந்திருக்கேன்னா? இவ ஒருத்தி நல்லா படிச்சதும் படிச்சா, எல்லா வேலையும் இவ்வளவு விட்டு தான் வாங்குறாவ. இன்னி இவ போயிட்டு எப்ப வருவானே தெரியல. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி, நான் ஏதோ தெரியாம. என்ன இவங்க எப்பவுமே என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க? சே, சாரி கேட்கலாம் நினைச்சா இப்படி பேசாம போயிட்டாங்களே. சத்யா, நீங்க? ஏன் என்ன தெரியாதோ? இல்ல தெரியும், நீங்க தினேஷ் அவங்களோட கிளாஸ்மேட் தானே? ஆமா ஆமா. என்னாச்சு, நீங்க தினேஷ் கிட்ட ஏதோ பேச வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன், கூப்பிட்டேன், ஆனா கண்டுக்கவே இல்ல. அதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்ல, எப்பவுமே அவங்களாவே என்கிட்ட வந்து என்ன டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நானே கூப்பிடுறேன் பேசுறதுக்கு, ஆனா கண்டுக்கவே இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. சத்யா, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படியோ அப்படிதான் தினேஷும். அவனுக்கும் பெருசா யார்கிட்டயும் பேசுறது, இந்த பின்னாடியே நடந்து தொல்லை பண்றது, இதெல்லாம் அவனுக்கும் பிடிக்காது. நீங்க இன்னும் அவனை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் சும்மா தான் உங்ககிட்ட விளையாடினான், மற்றபடி வேற நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். சொல்லப்போனா சின்ன வயசுல நாங்க ஒன்னா தான் படிக்கிறோம். நாங்க வெறும் கிளாஸ்மேட் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு வருஷமா எனக்கு அவனை தெரியும். ஒரு வாட்டி கூட அவனால எந்த பொண்ணோட நேமும் ஸ்பாயில் ஆனதே கிடையாது. அவன் அந்த மாதிரி டைப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு நல்லாவே தெரியும் தினேஷ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்ட்டு.
இந்த வேலையை பார்த்து விட்டு போனது வேற எவனோன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போதுலேருந்து நானும் யாருன்னு தேடிட்டே இருந்தேன். என் கண்ணில் அவன் படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் உன் ஃப்ரெண்டு காவியா வந்து விஷயம் என்னன்னு என்கிட்ட சொன்னான். நான் தான் இந்த விஷயத்த தினேஷ் கிட்ட சொன்னேன். அப்போவும் தினேஷ் கிட்ட சொல்லிட்டேன், காவியா கிட்ட சொல்லி விஷயம் என்னன்னு அந்த பொண்ணு கிட்ட பேசிரு, நீ டைரக்டா எதுவும் பேச போகாத அப்படின்ட்டு. இல்ல, தப்பு என் மேலதான். நான் விஷயம் என்னன்னு தெரியாம அவங்க கிட்ட அப்படி கத்திருக்க கூடாது. இல்ல நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு யாரு என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க பேசிருக்கலாம். தேவையில்லாம நிறைய வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்க. அவன் தான் டேரக்டாவே நான் சொல்லுவேன், என் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு, நானே அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு காலேஜ்க்கே வந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசவும் மாட்டேன், மூஞ்சி கூட நான் பார்க்க மாட்டேன்ட்டு நேரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ தேவையில்லாம நீங்க அவங்க கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு எல்லாம் போக வேணாம். அவன் கண்டுக்க மாட்டான். ஃப்ரீயா விடுங்க சத்யா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள்ல அவனையும் எல்லாத்தையும் மறந்துடுவான். காலேஜும் வேற ஏதாவது ரூமர் கிளம்பிச்சுன்னா அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு. அதனால இனிமே நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், யாராவது இப்படி உங்ககிட்ட பேசினாங்கன்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த பையன் உங்க பின்னாடியே நடந்து அவ்வளோ தொல்லை பண்ணியிருக்கான். நீங்க டேரக்டா அவன் மேல கோவப்பட்டீங்க, அவன் இந்த மாதிரி பார்த்து விட்டு போயிட்டான். இதே நீங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் உங்க வீட்லயாவது பேசியிருக்கலாம். நீங்க அந்த மாதிரி இது பண்ணல. டிபார்ட்மெண்ட்ல பேசினா வீடு வரைக்கும் தெரியும். எங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் வந்து யார்கிட்டயுமே இதை பத்தி பேசல. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். அவனும் உங்க வழியில வரமாட்டான், நீங்களும் அப்படியே இந்த விஷயத்தை விட்டுருங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? சொல்லுங்க. எனக்காக அவங்க கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுவீங்களா? அதுக்கான அவசியம் இருக்குன்னு எனக்கு தோணல. ப்ளீஸ், அட்லீஸ்ட் என்னோட நிம்மதிக்காகவாச்சும் அவங்க கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்களேன். சரி ஓகே, உங்களுக்காக நான் சொல்றேன். என்ன இன்னும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகலையா? நான் என் ஃப்ரெண்டு காவியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போயிருக்கா, இப்போ வந்துருவா. வந்ததும் கிளம்பிடுவோம். சரி ஓகே சத்யா, நாங்களும் கிளம்புறோம். பை. பை. சத்யா, நீங்க கமிட்டடா என்ன? என்ன? இல்ல நீங்க கமிட்டடான்னு கேட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கும் லவ்வுக்கும் ரொம்ப தூரம். சரி ஓகே ஓகே. எதுக்கு அப்படி கேட்டீங்க? எதுவும் இல்ல சத்யா, சும்மாதான். சரி ஓகே, பை. பை. என்ன, எதுக்காக கமிட்டடான்னு கேட்டுட்டு போனாங்க? சரி, நமக்கு எதுக்கு? நமக்கும் லவ்வுக்கும் தான் ரொம்ப தூரமாச்சே. இந்த பைத்தியக்காரி காவியா எங்க போய் தொலைஞ்சானே தெரியல.